முருகர் கரோகரா திருச்செந்தூர் முருகர் கரோகரா இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சில பேருக்கு பல பேர் இதை பார்த்துருக்காங்க, பல பேர் பார்க்காதது. இது ஒரு ஆணித்தனமான திருச்செந்தூர் கோவிலுடைய அபூர்வமான ஸ்தல வரலாறு, உண்மை சம்பவம். அதாவது டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் கோவிலை ஆக்கிரமிப்பு பண்ணும்போது உண்டான இது. திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர் நடராஜர் சிலைகளை டச்சுக்காரர் கொள்ளையடிக்கச் சென்ற வரலாறு. கிபி 1649ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போர்ச்சுகீசியர்களுக்கும் டச்சுக்காரருக்கும் திருச்செந்தூர் கடற்கரையில் சண்டை நடந்தது. 20/2/1649ஆம் நாள் திருச்செந்தூர் கோவிலில் டச்சுக்காரர்கள் பாசறை அமைத்தனர். இது 22/2/1649ஆம் ஆண்டு நாயக்கர் பிரதிநிதி டச்சுக்காரர்களிடம் கோவிலில் அமைந்திருக்கும் பாசறையை உடனே காலி செய்யும்படி வேண்டுதல். டச்சுக்காரர்கள் உலாந்தர் காலி செய்ய மறுத்தனர். 3. டச்சுக்காரர்கள் கோவில் இருந்த பாசறையை காலி செய்ய மறுத்ததால் திருசுதந்திரர் முக்காணியரும் நல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்க இது. பூனல் போட்டு முன்குடுமி வச்சுட்டு சண்டை யாருக்கும் நடக்குது? டச்சுக்காரர்களுக்கும் திருசுதந்திரர்னு சொல்லக்கூடிய நீங்கள்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்களே, ஐயர் 100 ரூபா வாங்குறாங்க பிரசாதத்துக்கு, ஐயர் 50 ரூபா 100 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு. ஐயர்களுக்கு இன்ன வரையும் சரி 1649 வரலாறு தெரியுமா? இங்கே திருச்செந்தூர் கோவிலுடைய வரலாறு. ஐயரை பற்றி தப்பாக பேசுகிறதே வழக்கமாக போயிடுது பல பேருக்கு. அதுக்கு உண்டான இதுதான் இன்றைக்கி. ஐயர்கள் சண்டை போட்டு திருசுதந்திர முக்காணியர் சண்டை போட்டதுனால தான் திருச்செந்தூர் கோவிலை இன்றைக்கி கட்டி காப்பாற்றி இன்றைக்கி நீங்கள்லாம் தரிசனம் பண்ண முடியுது உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாக்கில் நரம்பு இல்லாமல் சில பேர் பேசுகிறாங்க, அது பேசக்கூடாது, தப்பான விஷயம். காலி செய்ய மறுத்ததால் திருசுதந்திரரும் முக்காணியரும் ஊரிலுள்ள மக்கள் திருமலை நாயக்கர் படையினரும் 25/2/1649ஆம் நாள் டச்சுக்காரர்களோடு போர்கின்றன. அது சமயம் டச்சுக்காரர்கள் 3 மாண்டனர். தெரியுதா? இதெல்லாம் பெரிய வரலாறுங்க. டச்சுக்காரர்கள் 1/3/1649 மாண்டவர்களுக்காக நஷ்ட ஈடு கேட்டார். அதற்கு பதில் வராதினால் கோவிலுள் சண்முகர் நடராஜர் ஐம்பொன் சிலைகளை தங்கம் என்று கருதி கொள்ளையடித்து கப்பலில் ஏற்றுவதற்காக படகில் ஏற்றிச் செல்கின்றனர். சிலைகளை கப்பலில் ஏற்றிச் செல்லும்போது சண்முகர் சக்தியால் பெரும் மழையும் புயலும் வந்தது. கப்பலே கடலில் கவிழ்ந்துவிடும் நிலை வரும் சமயம் டச்சுக்காரர்கள் சண்முகரின் சக்தியை அறிந்து சிலைகளை கப்பலில் வைத்திருந்தால் எல்லோருடைய உயிருக்கும் ஆபத்து வந்துவிடும் என்று எண்ணி சண்முகர் நடராஜரை கடலுக்குள் போடுகின்றனர். சண்முகர் நடராஜர் சிலைகளை கடலில் போட்ட உடனே மழையும் புயலும் நின்றது. டச்சுக்காரர்கள் கப்பலும் தப்பியது. சண்முகரின் அபூர்வ சக்தி அறிந்த டச்சுக்காரர்கள் சண்முகருக்கு வணக்கம் செய்துவிட்டு தங்கள் நாடு சென்றனர். சண்முகர் சிலையை கொள்ளையடித்துச் சென்ற பல வருடங்களுக்கு பின் ஒரு நாள் இரவு திருமலை நாயக்கர் பிரதிநிதி வடமலை பிள்ளை கனவில் சண்முகர் காட்சி தந்து தான் கடலுக்குள் இருப்பதாகவும் கடலில் தான் இருக்கும் இடத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் மிதப்பதாகவும் கருடன் ஒன்று வட்டமிட்டு கொண்டிருப்பதாகவும் கூறுகின்றனர். வடமலையப்பர் ஆதித்த நாடார் ஆலந்தலை பிச்சை பர்ணாந்துடன் மற்றும் சிலர்களுடன் படகில் சென்று கடலில் எலும்பிச்சம்பழம் மிதப்பதையும் கருடன் வட்டமிடுவதையும் கண்டு அந்த இடத்தின் கீழ் நாள் சண்முகர் சிலை இருப்பதாக எண்ணி குதித்தனர். கடலுக்குள் குதித்தவர் நடராஜர் சிலையும் சண்முகர் சிலையும் கண்டுபிடித்து கடலுக்கு உள்ளே இருந்து மேலே கொண்டு வந்து படகில் ஏற்றுகின்றனர். பல காலம் கடலுக்குள் சண்முகர் சிலை இருந்தபடியால் சண்முகர் உருவில் சில இடங்களில் சேதமடைந்திருப்பதை இன்றும் காணலாம். உப்பு தண்ணீரால் அரிப்பு பங்கப்பட்டிருப்பதை. கிபி 1653 சண்முகர் சிலையும் நடராஜர் சிலையும் கோவிலுக்கு கொண்டு வந்து மூலஸ்தானத்தில் சேர்த்து குடமுழுக்கு செய்யப்பட்டு, அதாவது கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு எல்லோருக்கும் சண்முகரின் திருவிளையாடலையும் டச்சுக்காரர்கள் படாத பாடுபடுத்தி அவர்களுக்கு தெய்வ சக்தியை உணர்த்தியதையும் பாராட்டி வழிபடுகின்றனர்.
இந்த மாதிரி ஒரு அபூர்வமான காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால் எல்லாரும் திருச்செந்தூர் முருகருடைய சக்தியை உணர்ந்து அறிஞ்சு பயபக்தியோட திருச்செந்தூர் முருகரை கும்பிட்டா வாழ்க்கையில் நம்ம இறங்கி இறங்கி வந்தோம்னா வாழ்க்கையில் ஏற்றி ஏற்றி விடுற கடவுள் உலகத்தில் திருச்செந்தூர் முருகர் தான். 10 விரலில் நம்ம கேட்டோம் என்றால் 12 கையால் அள்ளி கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தி, பேசும் தெய்வம் எம்பெருமான் திருச்செந்தூர் முருகர். வெற்றிவேல் முருகர் கரோகரா. மறக்காமல் திருச்செந்தூர் முருகர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகருக்கு அரோகரா 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 அரோகரா.